பாவங்கள்ல மூழ்கி விடுவான் என்று சொன்னால் இறைவனுடைய நினைவை விட்டும் தூரமாகி விடுவான், இறை சிந்தனை விட்டும் தூரமாகி விடுவான். பாவத்தில் மூழ்கிய மாதிரி இருந்து கொண்டு இறைவணக்கத்தில் ஆர்வத்தோடு அவனால் ஈடுபடலாம். பாவத்தை இன்பமாக காணுகின்ற பொழுது இறை வணக்கம் அவனுக்கு கஷ்டமாகிவிடும். ஒரு கட்டத்தில் இறை வணக்கம் அவனுக்கு மிக கஷ்டமாகி போய்த்து இபாதத்துடைய தௌஃபீக்கை இழந்து விடுவான். பள்ளியில முன் சஃப்ல நின்றவங்க அல்லாஹ் அருள் செய்யணும், மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அருள் செய்யணும். இப்ப அவங்கள பள்ளி பக்கமே காணல. வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை அத்னூப் வல் மஆசி சபபு ஷர்ரி வல் பலா, துன்பமான கஷ்டமான வாழ்வுக்கு என்ன காரணம் என்று சம்பந்தமான ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றேன். சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற பாவங்களும் நாங்கள் செய்கின்ற அனாச்சாரங்களும் என்னுடைய உங்களுடைய பின்னடைவுக்கு, வாழ்வினுடைய நிம்மதி இழப்புக்கு, சந்தோஷமின்மைக்கு காரணமாக இருப்பதாக குர்ஆன் சுன்னா சொல்லுகின்றது. சுருக்கமாக இந்த மிம்பர் மேடையிலே உங்களோடு எங்களுடைய பின்னடைவுகளுக்குரிய காரணத்தை குர்ஆன் சுன்னாவிலே இருந்து தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, சமகாலத்தில் இப்படியான ஒரு தலைப்பினை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் பாவங்களை பாவங்களாக பார்க்காத காலம், அதையெல்லாம் கணக்கே எடுக்காத ஒரு காலம். கொசு ஒன்று மூக்கில் வந்து மொய்த்தால் எப்படி நாங்கள் துரத்துவோமோ, கணக்கெடுக்காம எப்படி கையால் இப்படி செய்கை செய்வோமோ, அது போன்று சர்வசாதாரணமாக பாவங்களிலே மூழ்கி திளைத்திருக்கின்ற ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பாவங்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சுன்னாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சில சமுதாயங்களை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்திருக்கிறான். காரணம் பாவங்கள். உறவுகளே, சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், சுபீட்சமாக இருக்க வேண்டும், பிள்ளை குட்டிகள் தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும், மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆக மொத்தத்தில் எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் இது எல்லாம் கிடைத்த பல கோடி பேர் நிம்மதி இழந்து வாழுகின்றார்கள். சகோதரர்களே, என்ன காரணம்? இதற்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். என்னதான் காரணங்கள் சொன்னாலும் அல்லாஹ் தஆலா சில காரணங்களை சொல்லுகின்றான். எல்லா காரணங்களும் அல்ல, ஒரு காரணத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, குடும்பத்தில் பிரச்சனை, மனை மக்களிலே பிரச்சனை, வீட்டுக்குள் பிரச்சனை, சகலதிலும் பிரச்சனை. என்ன யோசிக்கிறார்? எப்படி என்றால், வீட்டுக்குள் நுழைகிறார், மனைவி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை ஒன்று சொல்லுகின்றான், தனையன் கட்டுப்படுகின்றான். இல்லை, சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள் எங்கு பார்த்தாலும் சிக்கல் தான். கீழ்மாடி வேலையை முடித்து
மேல் மாடி தேவையில்லை என்ற நிலைமையிலும் அதை மிக நேர்த்தியாக செய்கிறான். ஏன் தெரியுமா? என் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதற்கு இதுதான் காரணமோ என்று யோசிக்கிறார். அவளை கொஞ்சம் வெளியில கூட்டி கொண்டு போமே, ட்ரிப் கொண்டு போமே என்று சொல்லி வாரம் ஒரு நாள் ட்ரிப் போறான். தேவையான உணவு வஸ்துக்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து குமிக்கிறான். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் இனி இல்லை என்ற அளவுக்கு எல்லாம் இருக்கின்றது. ஆனால் சந்தோஷம் மட்டுமில்லை, மகிழ்ச்சி மட்டுமில்லை. சகோதரர்களே, இதற்குரிய காரணங்கள் நாங்கள் பல சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க, வாசல் படியை கொஞ்சம் மாத்தி பார்க்கணும், என்ன வேற கல்யாணம் முடிச்சு பார்க்கணும், அல்லது அவனுக்கென்று நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் தினம் 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 உழைத்து கட்டிய வீடு, பல தடவை ஜன்னல்களை மாத்தி உடைச்சி சிரமப்பட்டு கட்டினார். வீட்டுக்கு கோலாகலமாக மிகப்பெரிய அளவில் விருந்து படைத்து வீட்டுக்குள் கால் வைத்து ஒரு வாரம் வாழ்ந்தான். என்ன ஒரு கிழமை இருந்தான். அதுக்கு பிறகு விரக்தி நிலை, மனசு உடைஞ்சு போச்சு. என்ன பலஸ் மாதிரி கட்டிய வீட்டை 75,000 கூலி கொடுத்து இன்னும் 25 போட்டு 1,00,000 வீடு எடுத்துட்டு வெளியில போறான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? வீட்டை மாத்தி பார்ப்போம், மனைய மாத்தி பார்ப்போம், அப்ப மாத்தி சுபித்த சந்தோஷம் என்று நினைக்கிறான். சகோதரர்களே, இன்னும் சிலரை பாக்குறீங்க, என்ற மனைவி தங்கம் மௌலவி, வீட்டுக்குள்ள போனா என்னன்னு வரது இல்ல, முகத்தை பார்க்க எரிச்சலாயிச்சு. அவளோட முகத்தை பார்க்க எரிச்சலாயிச்சு. 2 வார்த்தை பேசினா ஊட்ட விட்டு வெளியில வர நடக்குது. படுக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போறேன். அதுவும் அவள் ஒரு கட்டில்ல கணவன் மனைவியாக உறங்க வேண்டியவர்கள், அவள் ஒரு தொங்கல, நான் ஒரு தொங்கல் உறங்கல. காரணம் வழங்குதில்லை. ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிக்க மாட்டாள், திட்டி இருக்க மாட்டாள், பத்வா செய்திருக்க மாட்டாள், இபாதத்தில் நல்லா இருக்கிறாள். ஆனால் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு சொல்ற பலரை நாங்க சமூகத்துல பார்க்கிறோம். சகோதரர்களை, என்ன காரணம்? எனக்கு என் மனைவியோடு உறங்குவதற்கே பிடிக்கல, மாற்றாளோடு வேறு நிலைமைகள் என்னை நான் தீர்த்துக் கொள்கிறேன், என் ஆசையை தீர்த்துக் கொள்கிறேன், என் மனைவி கிட்ட போறதுக்கு மனசே வருதில்லை. என்ன காரணம்? உறவுகளே, இதற்குரிய காரணங்களை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் சுய பரிசோதனை மனிதனுக்கு தேவை. ஏன் என்னுடைய பொருளாதாரம் மேல போகல? ஏன் நான் தேடுகின்ற அளவுக்கு எனக்கு பரக்கத்தில் நிம்மதி இல்லை? ஏன் என்னுடைய மனைவி பிள்ளைகள் கட்டுப்படுகின்றார்கள் இல்லை? சுப்ஹானல்லாஹ், இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் முத்தான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இவர்கள் முன்னவர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சிறந்த மனிதர்கள். அவங்க உணர்ந்தது வேற, நாங்க உணர்றது வேற. இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நான் வீட்டுக்குள் போய் என் மனைவி முகம் தூக்கி இருப்பாள் என்றால், என்ற வாகனம் கழுத, கோவேறு கழுத, ஒட்டகம், என்ற வாகனம் எனக்கு இசைவாகவில்லை என்றால், ஸ்டார்ட் ஆகல, டெய்லி கரேஜில் என்னென்று வழங்குதில்லை, ஒவ்வொரு நாளுமே பிரச்சனையாவே இருக்குது, வாகனம் எடை கொடுத்து கொண்டே இருக்குது, வீட்டில் போனா மனைவியும் கட்டுப்பற்றாள் இல்லை, எரிஞ்சு விழுகிறாள். இப்ப நான் யூகித்துக் கொள்வேன், என்னால ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், முன்னவர்கள், இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த நல்ல தங்கங்கள், நான் நினைச்சுக்கொள்வேன், என்னால ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது, அதுதான் அல்லாஹ் என்னை இப்படி வாகனத்திலையும் வீட்டிலையும் மனைவியிலையும் சோதிக்கிறான் என்று நான் யூகித்துக் கொள்வேன் என்று இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, மனிதர்கள் அவங்களோட உடல்ல, பொருள்ல, சொத்துல, செல்வத்துல எல்லாத்திலையும் சோதனை வரும். வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு வர எந்த ஒரு முசீபத்து, எந்த ஒரு சோதனையா இருக்கட்டும், நான் ஏற்படுத்தல. மிம்மா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கைகள் தேடிக்கொண்டது. தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் தரையிலும் குழப்பங்கள், விஷமங்கள் அதிகரித்தாச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுடைய கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, பாவம், ஒரு மனிதன் பாவங்கள்ல மூழ்கி விடுவான் என்று சொன்னால் இறைவனுடைய நினைவை விட்டும் தூரமாகி விடுவான், இறை சிந்தனை விட்டும் தூரமாகி விடுவான். பாவத்தில் மூழ்கிய மாதிரி இருந்து கொண்டு இறை வணக்கத்தில் ஆர்வத்தோடு அவனால் ஈடுபடலாம். பாவத்தை இன்பமாக காணுகின்ற பொழுது இறை வணக்கம் அவனுக்கு கஷ்டமாகிவிடும். ஒரு கட்டத்தில் இறை வணக்கம் அவனுக்கு மிக கஷ்டமாகி போய்த்து இபாதத்துடைய தௌஃபீக்கை இழந்து விடுவான். பள்ளியில முன் சஃப்ல நின்றவங்க அல்லாஹ் அருள் செய்யணும், மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அருள் செய்யணும். இப்ப அவங்கள பள்ளி பக்கமே காணல.
கிழமைக்கு ஒரு ஜும்மாவுக்கு இமாம் இறங்க போக்கல வராங்க. சில நேரம் நீங்க மண்டை உடைச்சு கொண்டு யோசிக்கிறீங்க என்ன காரணம் என்று சொல்லி. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய கைக்கு ஒரு போன் கிடைச்சிச்சு. நல்ல பிள்ளை, நல்லா இருந்தவர், மஸ்ஜிதுக்கு வாரி வழங்கியவர், பள்ளியோடு இருந்தவர், நிர்வாகங்கள்ல இருந்தவர், சமூக சேவையில் இருந்தவர், பள்ளிக்காக, வீட்டுக்காக, சமூகத்துக்காக, பாடசாலைக்காக நிறைய கொடுத்தவர். அல்லாஹ் பணத்தையும் கொடுத்திருப்பான், குறைச்ச மாட்டான். பாவம் செஞ்ச படத்தை பறக்க மாட்டான், கொடுத்திருப்பான். எல்லா பறக்கத்தையும் வச்சுக்கொண்டு மஸ்ஜிதுக்கு பள்ளி புறாண்டு சொல்லக்கூடிய மாதிரி பள்ளியோடு இருந்தவரை பள்ளிக்கு காணல. தெரியுமா? இரவைக்கு தனிச்சு போய் போனை கையில் எடுத்தால், லெப்ப கையில் எடுத்தால், இன்டர்நெட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, உட்கார்ந்துட்டால் மனைவி பார்த்து கொண்டிருப்பாள். இவனுக்கு பெட்டுக்கு போ நியத்தை எண்ணமே வராது. எங்க தெரியுமா இருப்பான்? யூடியூப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, அதுல இதுல இருந்து 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 ஆபாசத்தை பார்த்து 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 தஹஜ்ஜத்துக்கு எழும்பியவன் தௌஃபீக்கை இழந்து விடுவான், இபாதத்தின் தௌஃபீக்கை இழந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பான். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? 3 மணி ஆகுது, நல்ல வேலை தான் செய்யற, நாளைக்கு ஆபீஸுக்கு போகணும், இப்ப மூடிட்டு படுப்பான். வாங்க சத்தம் கேட்கும், அவனால் எழுந்திருக்கேல. 2-3 நாள் ட்ரை பண்ணி வீட்டுக்கு எழுப்பி தொழுவான். அவன் மனசு சொல்லும், ஷைத்தான் அவன் அப்படியே உள்வாங்கிடுவான். பாவம் செய்யாத புனிதர்கள் யாரும் இல்லை. நானும் பாவம் செய்யறதான், நீங்களும் பாவம் செய்யறதான், எல்லாரும் பாவம் செய்யறதான். நான் சொல்றது அப்பப்ப நடக்கிற பாவம் இல்ல, திட்டமிட்டு மூழ்கி போற பாவங்கள், திட்டமிட்டு மூழ்கி போற பாவம். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கால ஓட்டத்துல இபாதத்தில் தௌஃபீக் அவர் இழந்து விடுவார். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் சிறந்த ஒரு மனிதர். அவருக்கு ஒருத்தர் வாராரு, ஷேக் நான் நிறைய பாவம் செய்றேன், ஆனா எனக்கு எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். இபாதத் தௌஃபீக் இழந்தால் உங்களோட மனசுக்குள்ள கேளுங்க, சுபஹ் தொழுக கஷ்டமாகுதா? முந்தி ஜமாத்துக்கு வந்த நீங்க இப்ப ஜமாத்துக்கு வரலையா? வித்ர தொழாமைக்கு சுபஹ் அடைய மாட்டீங்கன்னு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு வித்ரே இல்ல போச்சா? முன்பின் சுன்னத்துக்கு கஷ்டமா விளங்குதா? தர்மம் கொடுக்கிற நல்லவன்ல ஈடுபடுறதெல்லாம் சிரமமா இருக்குதா? இபாதத்துல தௌஃபீக் இழக்கிறீங்க. தௌஃபீக் இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட வந்து சொல்றார், பெரியவரே, ஷேக் அவர்களே, நான் நிறைய பாவம் செய்றேன், ஆனா எனக்கு நீங்கள் சொல்ற மாதிரி எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். ஐயுகூபா அஅதம மின் ஐ யஹ்ரிமக்கல்லாஹு லத்தத முனாஜாத்திஹி வ இபாதத்திஹி. ஏடா இப்படி பேசுற? நீ யோசிக்கலையா? அல்லாஹ் தஆலா உனக்கிட்ட இருந்து அவனோட உரையாடக்கூடிய, அவனை வணங்கக்கூடிய இன்பத்தை, லத்தாவை, டேஸ்ட ஒன்னிலிருந்து கலெக்ட் எடுத்ததை நீ பார்க்கலையா? முந்தி பள்ளிப்புறமாறு பள்ளியில இருப்பாயே, நல்ல பணிகள் ஈடுபடுவாயே, ஒன்னு காணலையே, எஸ்கேப் ஆகிறாயே. இது என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை இழந்து விட்டாய் மனிதா என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் கொடுத்தார். இந்த வரிகள் என்ன சொல்லுகிறது? சுப்ஹானல்லாஹ். ஈமான் உறவுகளே, ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்க 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 இறைவனுடைய தௌஃபீக்கை அவன் இழந்து போறான். மட்டுமல்ல, தான் செய்கிற பாவத்துக்கு அவன் காரணம் சொல்ல முற்படுவான். என்ன? ஆபாசமாக பெண்களோடு சட் பண்ணி கொண்டிருப்பான், யார் யாருடைய நம்பர் எல்லாத்தையும் வச்சு விளையாடி கொண்டிருப்பான், மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பான். 8 மணிக்கு 9 மணிக்கு வீடு அடங்கினவன் 11 மணி 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வரான். உம்மா வாப்பா பிள்ளைங்க பிரச்சனை வருது. இப்ப அவன் பாவத்தை நியாயப்படுத்துவான். நான் மட்டுமா செய்யறேன்? எல்லாரும் செய்யறாங்க தானே, நாங்க மட்டும் போன கொஞ்சம் கையில் எடுத்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. யூடியூப் யாரதான் யூடியூப் போகாது, யாரதான் பேஸ்புக் எஃபி இல்லாதவங்க யாரதான் நிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்? ட்ரக்ஸ் அடிக்கிறதே இருந்து எல்லாம் அவனுக்கு நார்மல் ஆகி அவனுக்கு காரணம் சொல்லிக்கொள்ள முற்படுவான். மன நிம்மதிய பாவத்தில் அவன் தேட ஆரம்பிப்பான். மன நிம்மதிக்காக கொஞ்சம் தண்ணி அடிக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்பான். ஏ தெரியுமா? பாவத்தில் லயித்து விட்டான், அவனுக்கு பாவம் பாவமாகவே விளங்காது. பான் துண்டொண்ட தண்ணீரை போட்டு ஊரினத்துக்கு பின்னால முழுமையா அதை அடிக்கல பாருங்க, துண்டு துண்டாத்தான் வரும். பாவத்தில் மூழ்கிறவன் சாட்டு போக்கு சொல்லி வெளியில வர நினைக்கிறத விட இதிலே நிலைஞ்சிட்டோம், முக்கால் நடந்தான முழுசா நடந்தான, இப்படியே பேசிடுவோம் என்ற நிலைமைக்கு பாவத்தில் மூழ்கியவன் நடந்து விடுவான். உறவுகளே, ஆரம்பத்திலே ஒரு மூமின் அடையாளம் கண்டு கலைந்து கொண்டால் பாக்கியசாலிதான். நாங்க பார்க்கணும், நான் எங்க போறேன், உண்மையிலே நான் நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கு இந்த பக்கங்கள் மோசமா போய் கொண்டிருக்கு. காரணம், என் கையில் 1, 2, 3 போன் இருக்குது, வீட்டுல வேற ஆபாசங்கள் இருக்குது, வீட்டுல வேற கேபிள் சேனல் ஊடாக 1000 சொச்சம் சேனல்கள் வெளியில வருது. நான் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் பாவத்தால தான் நான் இழந்து கொண்டிருக்கிறேன். யோசிக்கணும். நான் இன்றைக்கு பள்ளியை விட்டு தூரமா இருக்கிறேன். ஆரம்பத்திலே தன்னை சீர்படுத்திக் கொண்டால்
அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி, அவன் மிகப்பெரிய அருள் பெற்றவன் தான். ஏனால் அவளுக்கு சமூகத்தை பார்க்கலாம், இன்றைக்கு உண்மையிலே 5 நேரம் தொழுகிற பலர் பாவத்தில் ஈடுபடத்தான் செய்றாங்க. ஆனா உண்மையில் என்ன தெரியுமா, 5 நேரம் தொழுது கொண்டே ஒத்தன்ல பாவத்தால மூழ்கி இருக்கிறான். பாவத்துல மூழ்கி இருக்கிறவனால 5 நேரம் தொழுது கொண்டிருக்கோமே, அதுதான் உண்மை. சரியா அல்லாஹ்க்காக செய்யறால் அப்படித்தான் இருக்கும். உண்மையிலே பாவங்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மனிதனுடைய அக வெளிச்சத்தை, உள வெளிச்சத்தை எடுக்கக்கூடியது, உள்ளத்தின் பிரகாசத்தை நீக்கக்கூடியது, உள்ளத்தை கடினமாக்கக்கூடியது, விபச்சாரத்தின்பால் இழுத்து செல்லக்கூடியது. அதுல மூழ்கினவங்களுக்கு அறிவுரை சொல்லி பாருங்க, அவங்கள கொஞ்சம் மதிச்சு கூப்பிட்டு தம்பி வானா ராஜா இப்படி சொல்லி பாருங்க. எல்லாம் கேட்டுட்டு எனக்கு இந்த அட்வைஸ் ஒன்றும் பிடிக்காதுன்னு போவன். ஏ தெரியுமா, பாவம் உள்ளங்கள் அப்படியாக்கும், பாவங்கள் அந்த நிலைமைக்கு மனிதன் ஆக்கிடும். உண்மையிலே குர்ஆன்ல சுன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அவர்கள் ரஹ்மான் அடியார்கள் பாவங்கள் செய்தால், மானக்கேடான அருவருக்கத்தக்க வேலைகளை செய்தால், தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டால், திடீரென்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் நினைப்பாங்க, நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செஞ்சேன். அதாவது இசை கேட்டு கேட்டு பழகினவனுக்கு ஒரு இசை கேட்கிறது நார்மல், கணக்கில்லா போய்த்திரும். தற்செயலாக பஸ்ல போறீங்க, ஏண்ட பஸ் இல்ல, கேட்கத்தான் வேணும் என்ற நிலைமையில கேட்டுட்டு போறான். ஆனா அவன் உள்ளம் வெறுப்போடு இருக்கும். இந்த நிலைமையில் எனக்கு மௌத்து வந்தால், இந்த நிலைமையில் எனக்குரிய மரணம் வந்தா என் நிலைமை எப்படி இருக்கும்? தஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அறிந்து கொண்டே பாவம் என்று விளங்கியதற்கு பின்னால் அதில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சூரா வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன், உலகத்தில் அவர்கள் ஆடம்பரமாக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவங்க, வகானு யுஸிர்ரூன அலல் ஹன்ஸில் அதீம், பாவங்கள்ல பிடிவாதமாக நின்றவங்க என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிகப்பெரிய சோதனை ஏற்படும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார், அஸ்அபுல் ஹராம் ஹுவ ஃபிஅலுஹு அவ்வல மர்ரா. சுப்ஹானல்லாஹ், ஹராங்கள்ல மிக கஷ்டமானது தெரியுமா? இமாம் ஷாஃபி இமாமுடைய கருத்து கேளுங்க. அதாவது ஹராங்கள்ல மிக கடுமையான ஹராம் எதுன்னு சொன்னால், அதை ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது, முதலாவது செய்யறது. ஒழுக்கமான சூழல வாழ்ந்திருப்பார், ஒரு கலவன் பாடசாலை போய் சேர்ந்திருப்பான், பாப்பா சேர்க்காம இருந்தார், திடீர்னு கொண்டு சேர்த்துட்டார், ஏதோ ஒன்று நடந்துட்டது. அங்கிருக்கிற பெண்களை பார்ப்பான், புறக்கணிப்பான், ஓரமா இருப்பான், மற்றவங்களை பார்ப்பான், ஃப்ரெண்டுகளோட சேருவான், அவங்க செய்யறத பார்த்து அப்படியே வந்துடும். ஒரு முறை ஒத்திய லேசா தொட்டுட்டான், அதுக்கு பிறகு நெருங்கும். இமாமர்கள் சொல்றாங்க, அஸ்அபுல் ஹராம் ஹுவ ஃபிஅலுஹு அவ்வல மர்ரா, ஹராங்கல்ல ஹராத்துல மிக கஷ்டமானது முதலாவது தடவை செய்யறது, பிறகு அது சாதாரணமாகிவிடும், சும்மா பின்னர் அது பழகி போய்த்திரும், சும்மா பழகி அது இல்லாம கேள அப்படி ஆயிடும். என்ன, இரவைக்கு ஆபாசத்தை பார்க்காம எனக்கு தூக்கம் போகாது, பழகியாச்சு. ஒரு முறை 2-3 விஷயங்களை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா தூங்க இயலு, அப்படி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் பேரு அப்படி பார்த்தா தான் எனக்கு என் மனைவியோட இருக்கேளு, அப்படி வருவாங்க. அதாவது இந்த கவுன்சிலிங் சொல்லி வாரவங்க மனம் விட்டு அழுது பேச சொல்ல உள்ளங்களா சொல்லும், ஏ தெரியுமா, நான் மூழ்கிட்டேன் மூலவி, நான் உச்சகட்டத்து போயிட்டேன், எனக்கு பார்க்கலண்டா தூக்கம் போகாது, பார்த்தா தான் என் மனைவியோடு கூட இருக்கலாம் என்ற நிலைமைக்கு நான் ஆகிட்டேன். சுப்ஹானல்லாஹ், பாவம் இன்பமாகி அது சாதாரணமாகி அது பழகி பின்னர் அது ஆகமானது போன்று ஆகிவிடும். பிறகு சொல்லுகின்றார்கள், சும்மா யுஸ்பஹு ஜுஸன் லா தஜர், அதாவது பிறகு அது பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாறி உள்ளம் வேறொரு ஹராத்தை தேடும். இன்னும் ஒரு ஹரா ஒன்று ஆரம்பித்தார், இன்னொன்று ஹராங்களுக்கு போய்விடும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படியே பாவங்கள் செஞ்சுட்டு போவோமா, திடீர்னு அல்லாஹ் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தார். என்ன திருப்பு முனை தெரியுமா? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காலை இழந்துட்டார், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், மயிரிலே 99.75 பாதுகாக்கப்பட்டார். திடீர்னு என்ன யூரின் பிரச்சனை, போனால் கிட்னி மாத்தோணும் என்று சொன்னான், லட்சங்கள் தேடணும் டாக்டர் சொல்லியாச்சு, ஹார்ட்ல பிரச்சனை. இப்ப ஒரு மூமின் இந்த இடத்துல நிதானிப்பான், யோசிப்பான், தெரியுமா, ரைட், எனக்கு இப்ப வார இந்த நிகழ்வுகள் என்ற பாவங்களோட வெளிப்பாடாக இருக்கலாம், அல்லாஹ் என்ன மாத்திரத்துக்கு சந்தர்ப்பத்தை தாரான்,
நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இருக்கிற இந்த பாவங்களோட பக்கத்தை விடுவோம். நோயில இருக்கிறேன், தீராத நோய்களுக்கு பேத்துட்டேன், அல்லது வேற ஏதோ ஒன்றுக்கு ரட்சிதம் பட்டுட்டேன், வாகனத்தை இழந்துட்டேன், கையை இழந்துட்டேன், ஏதோ ஒன்றை செஞ்சுட்டேன். நிச்சயமா அல்லாஹ் என்ன சோதிக்க ஆரம்பிக்கிறான். நான் இப்ப இந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவோம் என்று அவன் நினைக்க வேணும் என்றதை குர்ஆன் சொன்னாங்க. சொல்லி ஈமான் இரவுகளே சகோதரர்களே, இப்படி ஒரு துன்பம் வந்துட்டால் அந்த மூமியின் உள்ளத்தில் என்ன தெரியுமா வரும்? அல்லாஹ் என்ன சோதிக்க ஆரம்பிக்கிறான், அல்லாஹ் என்ன தண்டிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் தெரியுமா? குர்ஆன் நீங்க பிரட்டி பாருங்க, முன்னுக்கு வாழ்ந்த எல்லா சமூகங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சந்தித்த வரலாறு, சோதித்த வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரம் எல்லா சமூகங்களையும் அல்லாஹ் சுருக்கமா சொல்றான். ஃபக்குல்லன் நஹதுனா பிதம்பிஹி. சுருக்கமா விளங்குங்க. அது ஆத், அது சமூத், அது நூஹ், அது ஹூத் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் வாழ்ந்த சமூகமா இருக்கட்டும், ஃபிரௌன் யாராக இருக்கட்டும், பின்னுக்கு திரும்பி பாருங்க. குல்லன் நஹதுனா பிதம்பி. ஒவ்வொருத்தரையும் நாங்க பிடிச்சோம், அவங்களோட பாவங்களால பிடிச்சோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா. கொஞ்சம் பேரை நாங்க, அவங்கள கணிசமான பேரை நாங்க வானத்து தண்ணி இறக்கல்ல கற்களை இறக்கி அடித்தோம். வமின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா. இன்னும் சிலர பேரிரைச்சல், இடி சத்தம், முழங்கால குத்தினாங்க, காது வெடிச்சு ரத்தம் ஓடுகின்ற நிலைமையில செத்து போனாங்க. வமின்னும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த். இன்னும் கொஞ்சம் பேரை பூமிக்குள்ள சொருகி இழுத்து பூகம்பத்தால் அழிச்சோம். வமின்னும் மன் அக்ரக்னா. இன்னும் கொஞ்சம் பேரை தண்ணியால தாள செஞ்சோம், மூழ்கடிக்க செஞ்சோம். சொல்லி போட்டுறலாம். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வமா கானல்லாஹு லியظلمஹும். அல்லாஹ் அவங்களுக்கு அநியாயம் செய்யல. நான் யாரையுமே தண்ணியில மூழ்கடிக்கவும் இல்லை, நான் யாரையுமே கல்லுகுடை இறக்கி அழிக்கவும் இல்லை, நான் யாரையுமே இடி சத்தத்தால் அழிக்கவும் இல்லை. இருந்தாலும் வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன். அவங்க தான் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றாங்க. சகோதரர்களே, ஒரு உரை என்பது, வாரம் ஒரு வெள்ளி உரை என்பது என்ன மாற்றிக்கொள்றது ஒரு சந்தர்ப்பம். உங்களோட உள்ளங்களை ஒழுங்காக ஒப்படைத்து திறந்து கேட்பீங்கன்னா ஒரு மிம்பர் மேடை போதுமானது. அல்லாஹ் டேர்னிங் பாயிண்ட் ஒரு மனிதன் வாழ்க்கையில மாற்றத்தை எங்க வைக்கிறேன்னு தெரியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஞ்சி போன 10-15 நிமிஷம் மிம்பர் மேடை வச்சாங்க. அதுக்குள்ள அந்த சமூகத்துக்கு பாரிய மாற்றங்கள் கிடைச்சிச்சு. உங்களோட உள்ளத்தை ஒப்படைச்சுக்கு. இதுல யாருக்கு சரி தொடர்ந்து பாவம் செய்யறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிருந்தால், மனைவிக்கு தெரியாமையே பக்கத்து வீட்டுக்கு போய்த்து விபச்சாரத்தில் போய்த்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு, மனைவிக்கு தெரியாமலே சர்வசாதாரணமாக நோமலா பாவம் செய்யறதுக்குள்ள சூழல், கணவனுக்கு தெரியாமலே பாவம் செய்யறதுக்கு நோமல் சூழல், போன்ல விபச்சாரம் செய்யறதுக்குள்ள சூழல், ஆபாசத்தை பார்க்கறதுக்குள்ள சூழல். வெளிநாட்டுக்கு பிசினஸுக்கு போனால் 3 மாசம் 2 மாசம் 1 மாசம் பார்க்க யாருமே இல்ல. என்ன வேண்டிய மாதிரி கையிட்டு போகலாம், வேண்டிய மாதிரி போகலாம் என்ற ஒரு சூழல் யாருக்கு சரி இருக்குமா இருந்தால் நல்லா கேளுங்க ஹதீஸ். அல்லாஹ் உங்களை முன்னே பாதுகாக்கணும். ரஹ்மானே, மரணிக்கின்ற வரை பாவங்கள் உள்ள சூழல் எங்களுக்கு தந்திடாது. மரணிக்கின்ற வரை ரஹ்மானே ரப்புல் ஆலமீனே பாவங்களை விரும்புகின்ற நிலைமை ஏற்படுத்திடாது. அல்லாஹ் சொல்றார், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப். எந்த மனுஷன் தெரியும் விரும்பிய மாதிரி பாவங்கள் செய்யறதுக்குள்ள சூழலை யாருக்கேனும் கிடைக்க பெற்றிருப்பாங்க என்று சொன்னால், அப்படி ஒத்தர நீங்க கண்டால், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பாவம் செய்யறதுக்குள்ள சூழல் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், ஃபைன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். என்ன அது? அவரை படிப்படியா பிடிக்கிறதுக்குள்ள வழி. என்ன? மீனுக்கு தூண்டில் போடுறது, அந்த கொக்கியில புழுவ கொழுவோம், இறைச்ச கொழுவோம், போட்டுடுவோம், இழுப்போமா? இல்ல. கடிக்குது, இழுக்குது, இல்ல. இன்னும் கொஞ்சம் இப்ப தூக்கிடுவோம். இஸ்தித்ராஜ். அதுதான் இஸ்தித்ராஜ். என்ன தெரியுமா? அதாவது இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த மினத் துன்யா அலா மஆசி மா யுஹிப். விரும்புற மாதிரி பாவம் செய்யறதுக்குள்ள சூழலை கிடைச்சிக்கிறத கண்டால் ஃபைன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். அது படிமுறை. ரைட். இன்றைக்கு இப்படி. இவர் என்ன சொல்றாரு? நான் இன்றைக்கு அமெரிக்காக்கு போனேன், அந்த நாடு இந்த நாடு நான் அனுபவிக்காத நாடே இல்ல மௌலவி, நான் அனுபவிக்காத இனங்களே இல்ல மௌலவி. நோமலா பாவத்தை வெளிப்படுத்தியே பேசுவாங்க.
அவர் சொல்லி போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் தௌபா செஞ்சுக்கணும் எப்படின்னு வேற கேட்பாங்க. நவுது பில்லாஹ். உன்ன பாவம் அல்லாஹ் உன்னை பகிரங்கப்படுத்தல, நீ பகிரங்கப்படுத்தாத, நீ அதை மறைச்சிக்கோ, அது வேற பக்கம். இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு இதனை பாவம் செய்யறதுக்குள்ள சூழல் கிடைச்சிருந்தால் அது படிமுறையான ஒரு தண்டனை. சும்ம தலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹذناஹும் பக்தா ஃபைதாஹும் முப்லிசூன். சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க, அவங்க குர்ஆன்ல சுன்னால சொன்ன போதனைகளை மறந்து வாழுகின்ற நேரம் உலகத்தில பரக்கத்தில வாசல திறந்து விடுப்போம். பரக்கத்தா வாழுவாரு. பாவம் செஞ்சுட்டு பாரு, கோழிக்கு தண்ணி அடிச்சு 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 அது அறுத்து போட்டதோட குறவக்கங்குஞ்சி மாதிரி இருக்குதான். அதுக்கு சேலம் பட்டையெல்லாம் போட்டு தண்ணி அடிச்சதோட தளதளன்னு மினுங்குதான். ஃப்ரீசர்ல போட்டு கொளுத்ததோட 500 கிராம் உள்ள அந்த இது 750 1 கிலோவாகுது விக்கிறார். இஸ்தித்ராஜ் மாட்டவே இல்ல, இஸ்தித்ராஜ் எல்லா சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். மிளகு கொட்டையோட பப்புளுக்கா கொட்டை எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி என்ன மிளகாக ஏத்தி விட்டுறார். இஸ்தித்ராஜ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இப்படி எவ்வளவு நடக்குது. இங்க அல்லாஹ்வுடைய ஓதி காட்டினாங்க, பலம்மா நஸூமா ذுக்கிரு, நாங்க குர்ஆன்ல சுன்னால சொன்ன போதனைய மறந்து வாழுகின்ற நேரம் நாங்க வாசலை திறந்து விடுப்போம். இப்ப பரக்கத்தா வாழ ஆரம்பிப்பாரு. புடிப்போம், ஒரு புடி ஒரு புடி பிடிப்போம், தேடி எல்லாத்தையும் கொண்டு கெட்ட ஹாஸ்பிடலுக்கு, உன்னை வீட்டையும் வில்லு எல்லாத்தையும் வில்லு, நடு ரோட்டுக்கு வருகின்ற நிலைமையை நாம் ஏற்படுத்துவோம் என்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். ஈமான் உறவுகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள், மிகச்சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் சுப்ஹானல்லாஹ் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் சொன்ன செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றார். இப்னு ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றார், நான் இன்று சிலரை பொழையில கடை தெருவில் பிசினஸ் பண்ண பார்க்கிறேன். தப்பா நினைக்கப்படாது, வியாபாரத்தை கேலி பண்ணி சொல்றத கிளியரா வழங்கும். ஒருத்தர் 3 தேசிக்காவ 5 ரமட்டங்காவ 4 பெரலிக்காவ இங்கிட்டு சின்ன கொஞ்சம் சாமனை வச்சுக்கொண்டு விற்கிறாரு. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, இவங்க எல்லாம் இங்க பொழைக்கு வந்து இப்படி விற்க வேண்டிய ஆட்கள் அல்ல. தெரியுமா, இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்க செய்த பாவங்களின் காரணமாக வீடு வாசல் தோட்டம் துறவு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு உடுப்பில்லாம இந்த இடத்துக்கு வந்து விற்பனை பண்றாங்க. பாவத்தால் அல்லாஹ் அவர்களை இழிவாக்கி விட்டான். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, இது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை இமாம் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? வாழை அடி வாழையா பழக்கார. உங்களோட ஊர்ல எங்கட ஊர்ல நாட்டுல எப்படி இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல? அவர்தான் கோடீஸ்வரன், நல்ல தர்மவான், 5 நேரம் பள்ளியில மஸ்ஜித்ல மாஷா நல்ல பணிகள்ல முன்னின்றவர். அவரோட புள்ள மாஷா அல்லாஹ் அதே வழியில வந்தார். அவரோட புள்ள காலம் போக 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 அந்த சுகபோகம் எல்லாம் பாவத்துல வைத்து கடைசியாக என்ன தெரியுமா, 2-3 சாமான விக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் இங்க வர வேண்டியவங்க இல்ல, இங்க வந்ததுக்கு காரணம் அவங்களோட பாவங்கள் தான் என்று இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்லுகின்றார். உறவுகளே, பெரியவர்களே, ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். யாருக்கேனும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாருக்கேனும் பாவம் செய்யறதுக்குள்ள சூழல் கிடைச்சிருக்குமா இருந்தால் சூழலை மாத்துங்க. வீட்டுக்குள்ள லேப்டாப்ப கம்ப்யூட்டரை மெயின் ஹால்ல வைங்க. தெரியுமா, உங்களுக்கு விளங்குது, இது தனி ரூம்ல இருக்கிறதால தான் என்னில பிரச்சனை. போனை படுக்க போறீங்களா, மெயின் ஹால்ல முக்கியமானதை கொண்டு வச்சுட்டு பேசுறீங்க. தெரியுமா, இது என் கையில இருக்கிற வரைக்கும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன், நான் ஓரமாகும். நாங்க முயற்சித்தால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாங்க முயற்சித்தால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். சந்தர்ப்பங்கள் அமைச்சிப்பான் செய்து லமன் அக்வாமன் மின் உம்மதி என்ற சமூகத்துல ஒரு குரூப் நான் அறிவேன், ஒரு சமூகத்தின் அறிவேன். நாளை மறுமை நாள்ல நன்மையா செஞ்சு சுப்ஹானல்லாஹ் திகாமா மலையுச்சி, மதீனால ஒரு மலை, அந்த மலையுச்சியின் அளவுக்கு நன்மையை நிறைய செஞ்சு கொண்டு வருவாங்க. அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் பதராக சுப்பலாக சாம்பலாக காற்றடித்து செல்லும் புழுதியாக ஆக்கிடுவான். தஹஜ்ஜத் வேணுமா, மிம்புசுனத் வேணுமா, தர்மம் வேணுமா, சமூக சேவை வேணுமா, குமரகாரியம் வேணுமா, எல்லாம் செஞ்சிருப்பாரு. மூட்டையா நன்மையா மலை உச்சி அளவுக்கு செஞ்சிருப்பாரு. மறுமையில வரப்போக அவ்வளவு நன்மையை மல்ல அழிச்சு போட்டுடுவார்.
சிஃபும்லனா சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்களே, அங்க அடையாளங்களை சொல்லுங்களே. அவங்க யாருன்னு கேக்குறாங்க. அவா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவங்க உங்களோட சகோதரர்கள். நீங்க 11 ரக்காத் இரவேல தொழுற மாதிரி அவங்க இரவு தொழுகை சுன்னா அடிப்படையில தொழக்கூடியவங்க. நீங்க குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மாதிரி அதை செய்யக்கூடியவங்க. உங்களோட தோல் குர்ஆன் சுன்னாவை போத்தியவங்க, வாழக்கூடியவங்க. இதா ஹலவ், அவங்க தனிச்சு போனால் பிமஹாரிமில்லா இன்தஹகுஹா, என்ன அவங்க தனிய போயிட்டு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிடும் சொன்னால் அவங்க கையிட்டு பாவங்களை செய்வாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அழித்து விடுவான் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களோட கையில் இருக்கிற ஹேண்ட் போன் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்க. உங்களோட காதில் இருக்கிற ப்ளூடூத் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்க. இதால எங்களுக்கு வந்த லாபங்களை நினைத்து பாருங்க. இதால எங்களோட வாழ்க்கையில வந்த முசீபத்தில் நினைத்து பாருங்க. உறவுகளே, பாவங்களை பாவங்களாக வெறுக்குவோம், பாவங்களை விட்டு நம் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பாவத்தை பாவமாக வெறுக்கின்ற அந்த மனோநிலையை தரட்டும். என் தாய், உங்களுடைய தாய் சின்ன வயசிலே பன்றியை எங்களுக்கு வெறுப்பூட்டினார்கள். அதை கண்டாலே வயிறு குமட்டது, வாந்தி எடுக்குது, அதை கண்டாலே சக்தி வரப்பாக்குது. சகோதரர்களே, பாவத்தையும் அதே அளவுக்கு ரப்பி எங்களுக்கு வெறுப்பூட்ட வேண்டும். ரஹ்மானே யா அல்லாஹ், பாவங்களை வெறுக்கக்கூடிய, முழுமையாக வெறுக்கக்கூடிய அந்த மனோநிலை எங்களுக்கு தந்து மரணிக்கின்ற நேரம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இந்த மண்ணை விட்டு செல்லக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களே எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கிருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, முக்கியமாக இளைய சமூகமே, இளைஞர்களே, உங்களை விழித்து ஒரு சில வரிகளை சொல்லிக் கொள்றேன். நீங்க சமூகத்துல உயிர் துடுப்புள்ளவர்களாம், மகத்தான வளங்களாம், சமூகத்தின் ஆக்க சக்திகளாம், ஜீவ நாடிகளாம், சமூகத்தின் முதுகெலும்புகளாம், சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகத்தின் காவலர்களாம், சமூகத்தின் விற்பனர்களாம். சமூகமே நீங்க தான். எதிர்கால மிக முக்கியமானவர்கள் நீங்க தான். இன்றைக்கு போதை பொருளுக்கு அடிமையாகி முள்ளும் தோளுமா நிற்கிறார். பாவத்தால நடந்த நிகழ்வு, கெட்ட ஃப்ரெண்டுகளோட சேர்ந்ததால எங்கேயோ நிற்கிறார். சகோதரர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு கொண்டு சொல்றேன், அல்லாஹ் எந்த உள்ளத்தை எப்படி ஏற்படுத்த மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுக்கு தெரியாது. தென் மாகாணத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு, நானும் உரைக்காக அழைக்கப்பட்டு போயிருக்கிறேன். கடைசி பயான் முடிய ஒரு இளைஞன், கொளுத்த இளைஞன், 16 வயசு அவனுக்கு வாரான். என் கையை பிடிச்ச ஒரு சைடு கூட்டி போய்த்து, மௌலவி, நான் மௌத்தானா என் மௌத்தோட என் பாவமும் மௌத்தாயிடுமான்னு கேட்டான். நான் மௌத்தா போனா என்னோட என்ன பாவமும் மௌத்தாயிடுமான்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப எனக்கு விளங்குது, நான் பேசின தலைப்பு அதுதான், தலைப்பு ஒட்டிய கேள்வி. இல்ல தங்கம், நீங்க மௌத்தா போனாலும் ராஜா உங்களோட பாவம் வாழுமுண்டோட அழ ஆரம்பிச்சிடும். என்ன? ஒன்றுமில்ல, நான் டிக்டாக் செய்கிறேன், ஆபாசமா இசையோட நிறைய நான் செஞ்சு போட்டிருக்கிறேன், எனக்கு பயமாயிருக்குது மௌலவி, நான் இப்ப என்ன செய்ய? நான் இப்ப வைத்து முடிஞ்ச வரைக்கும் அழிக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு ஒருத்தன் கேட்டான். உறவுகளை, நான் என்ன தெரியுமா சொல்றேன், பாவம் செய்யறது மனித இயல்பு. அதை நாங்க 4 பேருக்கு வழிகாட்டி கொடுக்க கூடாது, பகிரங்கப்படுத்தப்படாது. அதிலிருந்து நாங்க வழியில வரணும். எந்த காரணம் கொண்டு பாவத்துக்கு துணை போகக்கூடாது, வழிகாட்டக்கூடாது. சவுதி அரேபியாவிலே ஒரு 10-15 ஒரு கேங், அது கொத்த தலைவர் ஆயிருப்பார். தலைவருடைய வேலை என்ன தெரியுமா? அந்த ஏனைய இளைஞர்களுக்கு மாதம் முடிய ஆபாச வீடியோஸ், போட்டோஸ், ஆடியோஸ் வந்து அனுப்புறது வேலை. உதாரணமா மார்ச் மாசம் 5, ஏப்ரல் 5, ஜூன் 5, ஜூலை 5, அப்படி ஒவ்வொரு மாசம் 5ஆம் தேதி ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வந்து நிற்கும். இது வழக்கம். திடீரென்று அதை இஷ்யூ பண்றவர் மௌத்தா போறார். நான் கொடுக்கிறேன்னு மௌத்தா போய் மரணித்து போனால் அடுத்த மாசம் உரிய டேட்டுக்கு அதே மாதிரி ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வந்து இருக்க பாக்குறாங்க. அடே, மௌத்தா போயிட்டான், எப்படி அனுப்பினான் ஒரு கேள்வி. டக் டக்குன்னு ஒவ்வொருத்தரும் கோல் போட்டு, உனக்கு வந்தா ஓடா, எனக்கு வந்த எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கமுள்ள பூமி தானே, அட வந்தா மௌத்தா போயிட்டானே, ஏன் நாங்க இந்த வேலையை செய்யணும்? எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து என்ன செய்வோம்? கஷ்டமேக்கா கோல் போடுவோம். கோல் போட்டு கேட்கிறாங்க, என்ன நடக்குது? இப்படித்தான் அவர் மௌத்தா போய்த்தாரு, சரி கஷ்டமாயிக்குது, ப்ளீஸ் பண்ணி நிப்பட்டிடுங்கன்றதோட நிப்பட்டலாம், பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன செய்யணும்? பாஸ்வேர்ட், ரகசிய இலக்கம்
உங்களோட பேங்க் பாஸ்வேர்ட், உங்களோட போன் பாஸ்வேர்ட் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. மறுமையில சொல்றாங்க 2 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி பணம் கட்டி இருக்கிறார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 2 வருஷம் முடியும் வருங்க, ஒன்றுமே செய்யல, வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்றோம், ஆனால் எங்களால சொல்லலா. அவர் பணம் செலுத்திட்டாரு, ஒப்பந்தம் செஞ்சிட்டாரு, அவர் மௌத்தா போனா பாஸ்வேர்ட் தெரிஞ்சா மட்டும் எங்களால் செய்யலாம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மகனை கொலை செஞ்சார். உலகம் அழியும் காலம் வரைக்கும் கொலை நடக்கிற நேரம் எல்லாம் அவருடைய பங்கு போய்கொண்டே இருக்கும். இதுதான் இஸ்லாம். நான் மரணிக்கோணும் என்ற பாவம் மரணிக்கோணும். நீங்க Facebookல யூடியூப்ல சின்ன 6ஆம் ஆண்டு பிள்ளைய கூப்பிட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாப்பட போன் எடுத்து இதை அடிச்சுப்பாரு. சுப்ஹானல்லாஹ். 6ஆம் ஆண்டு புள்ள சும்மா போனுக்கு அடித்தாய் கொண்டு வந்து வச்சு பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன தங்க நடக்குது? இந்த நானா எனக்கு இப்படி எழுதி தந்தாரு, அடிச்சு பார்க்க சொன்னாரு, நான் அப்படித்தான் ஆரம்பிச்சேன். 6ஆம் ஆண்டு புள்ள நாக்கு கிளிக்கு ஏதோ ஒன்று வைக்கிறார். ஏடா இந்த வழியை நீ செய்யறா? நீ தான் கெட்டு நாசமா போன. இந்த பிஞ்சுகளுக்கே இப்படி செய்யறா. பாடசாலை 6ஆம் ஆண்டு சில பாடசாலை டீச்சர்ஸ் நடுங்கிறாங்க அந்த வகுப்பு போறதுக்கு. 8ஆம் ஆண்டு சொல்ல நடுங்கிறாங்க. வழி காட்டினது யாரு? லிவாத், அதாவது ஆணோடு உறவு கொள்றது சர்வசாதாரணமா போன காலம். எனக்கு அந்த அங்கிள் பைக்கை ஓட்ட தந்தாரு, ஐஸ் பாக்கெட் வாங்கி தந்தாரு, மொட்டை பைக்ல முன்னுக்கு வச்சுக்கொண்டு போனாரு, ஸ்கூட்டி ஓட்ட தந்தாரு. இதுக்கு பின்னாடி இப்படி நடந்து கொண்டார். பாவங்கள் சர்வசாதாரணம். நீங்களோ நானோ பாவத்துக்கு ஒரு வழிகாட்டினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உறவுகளே. அது தொடர்ந்து இருக்கும் காலம் எல்லாம் யூடியூப்ல Facebook அப்லோட் பண்ணியாச்சு, அப்படியே இருக்குது. மதுத்தா பேசிடுவோமா? அதை பார்க்க ஆரம்பித்திருக்கு, வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதங்க. அல்லாஹ் உங்களை முன்னே பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரர் கேட்டார், மௌலவி இதே மாதிரி முடிய நான் பஸ்ல வரேன் மௌலவி, அப்ப நான் ப்ளூடூத் விக்கிறேன், நான் ஹேண்ட் ஃப்ரீ விக்கிறேன், போன் விக்கிறேன், எனக்கு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் செய்யறேன். அதெல்லாம் பார்த்து சிறப்புறல்ல. நீங்க விக்கிறத கூட வேலை. கத்திய விக்கிறோம், கத்தி எடுக்கிறோம், குத்துறதுக்கு நாங்க என்ன செய்ய? எதையும் நல்லா பயன்படுத்த வேண்டிய பொறுப்புன்றதை மறக்காதங்க. பாவங்களை வெறுப்போம். முடியுமான வரைக்கும் பாவங்கள் இருந்து கலண்டு வாரத்துக்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்போம், யா அல்லாஹ் என்னதான் சொன்னாலும் என் மனசு பயம் வருதில்லையே ரஹ்மானே, உன் அச்சத்தனுக்கு தந்து வேண்டு கேட்போம். பாவங்களை அல்லாஹ் எங்களை வெறுப்பாக்கி மரணிக்கிற நேரம் பாவங்களை வெறுத்து நல்ல பணிகள் செய்து மரணிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.